ஜோசப் பத்ரினாக்ஸ் தாமஸ் நயன் ரீனா ஃபேமிலி குடும்பத்திற்கு உண்டாகும். மேலும் மோனித்தனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டு நன்றியாகவும், சஞ்சய் வித்யா அவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்ததற்காகவும், பேட்ரிக் பிரான்சிஸ் ஜெசிவுடைய 44வது திருமண ஆண்டை நிறைவு செய்து நன்றியாக திருப்பினார். மேலும் ஃபாதர் கிளமன் ஃப்ராங்க் அவருடைய 21வது அருள்பொழிவு நாளிலே அவருடைய ஆண்மனை பாட்டிற்காகவும், பிழிதாஸ் நாயகா மேரி செல்வா செபாஸ்டின் குமாரனுடைய ஆண்மனை பாட்டிற்காகவும் திருப்பிவிட்டார்கள். மேலும் சிறப்பு கருத்தாக இருதயநாதன் மரிய ஜான்சனுடைய நல்ல உடல்நலனுக்காக குறிப்பிடப்பட்டிருந்தார். இவரோடு சேர்ந்து நம்முடைய கொண்டாட்டுகளின் விண்ணப்பங்களை இறைவனை திருப்பாதத்தில் வைத்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் 5ஆம் ஞாயிறு படிப்பந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளின் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் நானே வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையுள்ளவர்களாக அழைக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பல்வேறு கட்டத்தை சூழ்நிலையில் கலக்கமும் குழப்பமும் வறுமைகளும் வருகின்ற பொழுதெல்லாம் கலங்கி தவிர்க்கின்ற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள், அவர் நமக்கு வேண்டிய அனைத்து ஆசிரியை தருகிற இறைவனாக இருக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் நம்மோடு இருக்கின்ற தேவன் நம்மோடு இருந்து நமக்கு பக்குவமாக இருக்கின்ற இந்த நம்பிக்கையில் நாம் தீர்ப்பு வழியாக இறைவனை வேண்டி மன்றாடுவோம். திருப்பலி தரும் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாம் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் மரியாதை வானவர்களே சகோதர சகோதரிகளே எல்லாவற்றை இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைமுறை எப்பொழுதும் எங்களில் நிறைவேற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கு நாள் புதுப்பிக்க திருவிழா கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்தவர் மேல் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த ஏழ்வரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாடம் பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முன்னிறுத்தனர். எனவே 12 தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து தாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பணிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான ஏழ்வரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனோர், தீமோன், பர்மனா, யுத்தம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பத்தின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சு நடப்போரை தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைகள். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடதுரு கல்லாகவும் தடுக்கி விடை செய்யவும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விடுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவோர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றைவிட பெரியவற்றையும் செய்வார். எனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவனுக்கு வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் பாஸ்கா காலத்தில் 5வது ஞாயிற்றை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நற்செய்தி வாசகம் முழுவதுமே கிறிஸ்துவில் நம்பிக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கை கொண்டோர் பதற்றம் அடையார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை நிறைவாக இருப்பதை என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சீனா நாட்டில் முதலாக கடவுளின் வார்த்தையை அறிவிக்க சென்றவர் ஹட்சன் டெய்லர் என்பவர். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் நற்செய்தியை அறிவிக்க என்ன செய்கிறார்? சீனாவுக்கு கப்பலின் மூலம் பயணம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். அதற்கு முன்பாக ஒரு மருத்துவரிடம் உதவியாளராக பணி செய்து கொண்டு வருகிறார். நாட்கள் நெருங்குகிறது. கையில் உள்ள பணம் சொற்பமாக இருக்கின்றது. இந்த தருணத்திலே ஒரு குடும்பம் மிகவும் பணம் பற்றாக்குறையால் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கின்ற பணத்தை அந்த குடும்பத்தில் கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்றார். சீனாவிற்கு போக வேண்டிய ஒரு தருணம், அங்கே இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை. எனவே கையில் பணம் இல்லாமல் எப்படி போவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஒரு நம்பிக்கை, கடவுள் என்னை வழிகாட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கை. இவ்வாறு காலம் நெருங்குகின்ற காலம் நெருங்கின்ற பொழுது ஒன்று மருத்துவரிடம் உதவி பணியாளராக இருந்தவர் அந்த மருத்துவர் அவரிடம் சந்தித்து, இதுவரையிலும் என்னிடம் பணி செய்து வந்தாய், உனக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கவில்லை, இதோ திடீர் என்று ஒரு பணக்காரர் வந்து அதிகமான தொகையை கொடுத்து விட்டார், எனவே நீ அதை வைத்துக்கொள் என்று அவரிடம் ஹட்சன் டெய்லரிடம் கொடுத்து விட்டு சென்றார். ஹட்சன் அவருடைய மனநிலை எவ்வாறு பார், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை. அவர் கடவுள் மீது வார்த்தையை அறிவிக்க நான் போகிறேன், கடவுள் எனக்கு வழிகாட்டுவார், கடவுள் எனக்கு நல்லது செய்வார், என்னுடைய குற்றங்கள் என்னுடைய பல்வேறு பிரச்சனைகளை வழிகாட்டுவார் என்ற முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுக்கு நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இயேசுடைய சொற்களில் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிந்திருக்கும். அதில் தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கூறுவது, வாழ்வும் வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கின்றேன், நானே வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது விவிலியத்திலே பல இடங்களிலே நானே என்ற 7 இடத்திலே அருமையான வார்த்தைகள் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். வாழ்வுதல் உணவு நானே, யோவானின் நற்செய்தி 6:35 சொல்லப்படுகிறது. உலகின் ஒளி நானே என்று யோவானின் நற்செய்தி 8:12 சொல்லப்படுகிறது. நானே வாயில், என் வழியாய் நுழைபவர்கள் ஆபத்து வராது என்று யோவானின் நற்செய்தி 19:9 சொல்லப்படுகிறது. நல்ல ஆயன் நானே என்று யோவானின் நற்செய்தி 19:12 சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுதலும் வாழ்வு நானே என்று யோவானின் நற்செய்தி 11:25 சொல்லப்படுகிற வார்த்தை. வாழ்வும் உண்மையும் வழியும் உண்மையும் வாழ்வாம் நானே என்று 14:6 சொல்லப்படுகிறது. கடைசியாக உண்மையான திராட்சை கொடி நானே என்று 7 இடங்களில் ஆண்டவர் இயேசு நானே நானே என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் என்ன நினைப்போம்? நானே நான் கர்வம் பிடிச்சி போயிருக்கோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் கடவுள் சொல்கின்ற ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் என்று சொல்கிற பொழுது, சீரர்கள் அவரோடு இருக்கின்ற பொழுது பல கலக்கமும் அச்சமும் பிரச்சனைகளும் இருக்கின்ற பொழுது நானே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நானே வாழ்வதன் உணவு, பசியாக இருக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை. மற்றும் நானே உலகின் ஒளி, நாம் இருளில் வாழ்கின்ற பொழுது இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலையும் பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது நான் இந்த வார்த்தைகள் சூழ்நிலை எதிர்பார்ப்புகள் குழப்பங்கள் என்ற இடத்திலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமது உண்மையான இயல்பு வெளிப்படும் தருணம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்லவன் ஒரு தீயவன் என்று அறிய விரும்புகின்ற நிலையில் எப்படி அறிந்து கொள்ள முடியும் சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை அறிந்து கொள்ளலாம். அவனுடைய மனநிலை எவ்வாறு மாறுகிறது, என்னுடைய வாழ்க்கை சொற்பாக செல்கின்றது, ஏனென்றால் எனக்கு சொத்துக்கள் செல்வங்கள் மற்ற எல்லாம் இருக்கின்றது, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று ஒருவர் தன்னுடைய மனநிலையை செயல்படுத்த நினைக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அவருடைய மனநிலை மாறுவதை பார்க்கின்றோம். இந்த மனநிலையில் தான் அந்த உண்மையான இயல்பு அவருக்கு
ஒரு போராட்டம் குழப்பத்திலே வெளிப்படுகிறது. ஒரு தங்கத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு போலியான தங்கத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி செல்ஃபில் வைக்கும் பொழுது அது பார்க்கின்ற பொழுது ரெண்டுமே தங்கமாக தான் தெரியும். ஆனால் அது தீரெடுக்கின்ற பொழுது மட்டுமே இது உண்மையான தங்கம் என்று அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட என்னுடைய வாழ்வு நலமாக போகின்றேன் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு வேண்டிய, நமக்கு வருகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள், தடங்கல்கள் வருகின்ற பொழுது, தடுமாறுகின்ற பொழுது மட்டுமே ஒருவனுடைய மனநிலையும் இயற்கையும் நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த நிலையில் தான் ஆண்டவர் இயேசு நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்படி என்றால் கலக்கம், சந்தேகமுடைய காரணம் இயேசு இருவர் கசப்பான உண்மைகளை பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். ஏன் இந்த கசப்பான உண்மையை சொல்லும்போது நச்சியின் இந்த அவருடைய வாழ்க்கையிலே சீடர்களுடைய பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, இயேசுடைய சீடர்கள் ஒருவர் காட்டி கொடுக்கின்றார், ஒருவர் மறுதளிக்கின்றார். இதை கண்டுதான் ஆண்டவர் கலக்கமடைந்தவராக, உண்மை எப்பொழுதும் கசக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கின்றார், அதுவும் நம்பிக்கை துரோகம் என்ற உண்மை பெரிதாக கசந்த நம்பியதை ஆண்டவரோடு கூடியிருந்து ஆண்டவரை காட்டி கொடுத்த சீடர்கள், ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்த சீடர்கள், அப்படி இருந்தும் அவர்களை அவருடைய கலக்கத்திலிருந்து ஒரு தேம்பூட்டுவராக இருக்கின்றார். என்னை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள். இந்த நம்பிக்கை என்ற ஆண்டவருடைய உறுதியான விசுவாசம் வாழ்கின்ற பொழுதுதான் அவர் வழிகாட்டுபவராகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ்வெடுப்பவராகவும் இருக்கின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது, நானே வழியில் சொல்லும் பொழுது நம்முடைய பாவ வழியில் மீட்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். பாவ வழியில் மீட்கின்ற தேவன் ஒரு தியாகத்தின் வழி, ஒரு மன்னிப்பின் வழி, வழிகாட்டுகின்ற, நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வழியிலிருந்து வெளியே வருகின்ற பொழுதெல்லாம் வழி தவறி போன ஆடுகளாய் நாம் மாறுவதை பார்க்கின்றோம். அதனால்தான் நான் என்னுடைய வழியை பின்பற்றுகின்ற ஒருவருமே அந்த மீட்பை அடைவார்கள் என்று சொல்கிற விதத்தில் ஏசாயா 44:22 சொல்கின்ற வார்த்தை, உங்கள் பாவங்களை மேகமென களைத்து விட்டேன், உங்கள் தோள்களை பணியென மாற்றிவிட்டேன், திருப்பி வாருங்கள் என்று நம்முடைய பாவ வழியிலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார். இரண்டாவதாக, நானே உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது, நானே உண்மை என்றும் நானே தந்தையும் ஒன்றே என்றும் அவர் கூறுகின்ற வார்த்தை, இயேசு வழியாக தந்தையை அறிகின்ற அது உண்மை வெளிப்படும் பொருட்டு தன்னை அழிக்கின்ற அளவுக்கு கடவுள் சிலுவையில் தன்னுடைய உயிரை நீத்தார். இதுதான் உண்மை. இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைக்கின்றால் தான் உண்மை. இந்த உலகத்தின் மக்கள் அனைவருமே இறைவன் தந்தையுடைய மக்களாக வர வேண்டும் என்பதை, கடவுளின் திருமணம் என்பதை அறிந்த இயேசு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கடவுளை அன்பு செய்தார் என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, நானே வாழ்வுமாக இருக்கின்றேன். எனவே வழியை அறிந்த பிறகு, உண்மை அறிந்த பிறகு கடவுள் நமக்கு வாழ்வை காட்டுகின்றார். யோவானின் நற்செய்தி 3:14 இறைவசனம் அழகாக சொல்லுவது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறுவிட்டு தன் மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அருமையான வார்த்தைப்பார். அப்ப அந்த நிலைவாழ்வு கொடுக்கும் பொருட்டு நமக்கு தன் மகனையே இந்த உலகிற்கு அளித்த தேவனுடைய அன்பு எத்தகைய பேரன்பு என்பதை நாம் உணர முடிகிறது. அதனால் நாம் வாழ்வு பெறுகின்றோம். எனவே வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கின்ற தேவனிடம் நம்மை முழுவதுமே அர்ப்பணித்து உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்கின்றது. முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்கின்ற பொழுது, அங்கு திருத்தூதர்கள் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை அறிவிப்பதிலும் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தாலும், அப்படி இருந்தும் இந்த இடத்திலே பிரச்சனை வருகின்றது. கிரேக்க மொழி பேசுகின்ற கைம்பெண்களுக்கு சரியாக கவனிக்கப்படவில்லை. அங்கே பாகுபாடு ஏற்படுகிறது, அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் திருத்தூதர்கள் என்ன அப்படி ஞானம் தெரிந்தவர்களாக என்ன செய்கின்றார்கள்? நாம் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை அறிவித்து விட்டுவிட்டு நாம் பணி செய்ய முடியாது. அதனால் 7 வரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஞானம் உள்ளவர்களாக, தூயாவி நிறைந்தவர்களாக அவளை தேர்வுண்ட அவளை அர்ச்சித்து அபிஷேகம் செய்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து கொள்ளு என்று அவளுக்கு வழிவகுக்கிறார். இவ்வாறுதான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவருக்குமே பிரச்சனை வருகின்ற பொழுது
நாம் அதை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் நம்மோடு இருக்கின்றார். ஏனெனில் நாம் தான் அரசு குருவத்தின் திருக்கூட்டம் தூய மக்கள் எடுத்தார் என்று 2ஆம் வாசகத்திலே படிக்க கேட்கின்றோம். எனவே இந்த திருச்சபையின் திருக்கூட்டமானது இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போதெல்லாம் அவர் எல்லா வழியும் உண்மையும் வாழ்வாய் நமக்கு வழிகாட்டுவதை இந்த நற்செய்தியில் நாம் அறிகின்றோம். எனவே இந்த நற்செய்தி வழியாக இறை மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ இறைவனுடைய வேண்டி கொண்டாடுவோம். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த அன்பார்ந்தவரே, நம் மீது அளவற்ற அன்பு நிறம் கொண்டவர் நம் இறைவன். அவருடைய நம்பிக்கை கொண்டு அவரும் ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. இந்த நம்பிக்கையோடு அவரது கரங்களில் நமது வேண்டுதல்கள், கவலைகள், தேவைகள் அனைத்தையும் ஒப்படைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் நல்லாயன் இயேசுவின் வழியில் இறை மக்களை வழிநடத்துவதற்கு வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவளுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மை ஆயிர இறைவா, ஆறுதல் தரும் வார்த்தைகளை கொண்ட இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம் என்னும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் காட்டும் பாதையில் நடந்து கலக்கமின்றி வாழும் வரம் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது அன்பை மறந்து உமது இரக்கத்தை தேடாமல் விலகி செல்கின்றவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எந்நேரத்திலும் மன்னிப்பை நாடி வந்து உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் உமது அளவற்ற அன்பில் என்றும் நிலைத்திருக்கவும் வரத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகி இறைவா, உமது வார்த்தையை தாம் விரும்பியவாறு விலக்குறைத்து விசுவாசிகளிடையே பிளவை ஏற்படுத்துவோர் அதிகமாக விட்ட இந்த நாட்களிலே நீரே உண்மையை வெளிப்படுத்தி உண்மை விசுவாசத்தை நோக்கி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக உண்டாடுவோம். உலகிற்கு வாழ்வழிக்க வந்த உன் திருமகன் காட்டிய வழியில் நாங்கள் என்றும் நடக்கவும், எங்கள் வாழ்வின் ஒளியான கிறிஸ்துவை நாங்கள் என்றும் பற்றி கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் கொண்டாடுகின்றோம். தந்தை
சகோதர சகோதரி, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அளித்த நன்மைக்காகவும் உமது கையிட்ட பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான முறை இயல்பில் பங்கு பெற செய்ய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாம் அதை தகுதியான செயல்களால் நிம்மதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்காவாகி கிறிஸ்து பலியானில் சிறப்பான காலத்தில் உம்மை இனம் இறுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதி மீதியமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் இன்னும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றுவிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஒரு மாட்சி இப்பொழுது வாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவில் விருந்தி அருந்திய இன்னத்தை எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் செயலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைப்போந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழிய வரிய தவணை ஏற்றுக்கொண்டே எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடன் எங்களை பொய்யாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மடம் என்று ஆளுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையினரும் வந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடம். ஈரோடமிருந்து அழைத்துக் கொண்ட திருப்பலி நினைவூன்று அனைத்து ஆன்மாக்களை நினைவூந்தரிடம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரிடம். மேலும் உயிர் தேர்வு இதனோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுக பணியினுள் ஏற்றரிடம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாதை, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராயிரத்தோராகிய புனித அனைவருடனும் நிலைவாழ்வில் பகலும் தகுதி பெற்று உன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேற்றும் மர்மங்களை உண்டாடுகிறோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வலிமையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை இனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியான அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இளவாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் மேம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துவதற்கு முழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மறுத்துவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு வேண்டும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருடலும் ரத்தம் நம் நம்மை காத்து நிலைவாழ் அளிப்பதாக. ஆமென். அறிவிப்புகள். திருப்பலி பூசை முடிந்ததும் சரியாக 9:30 மணிக்கு
பங்கு பேரவை கூட்டம் மற்றும் நிதி மற்றும் அன்பிய தலைவருடைய உறுப்பினருடைய கூட்டம் நடைபெறும். எனவே உறுப்பினர் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வார நிகழ்ச்சிகள் இன்று தேவழித்தல் தினம். எனவே தேவழித்தலுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருகின்ற வாரங்கள் இந்த மாதம் அன்பிய கூட்டங்கள் திங்கட்கிழமை சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அன்பியம் மாலை 6 மணிக்கும், மேலும் சனிக்கிழமை சென்ட் ஜான்ஸ் அன்பியம், சென்ட் பால் அன்பியம், மரியகுரத்தி அன்பியம், ஜான் பால் அன்பியம், அல்போன்சா அன்பியம், ஜான் அன்பியம் 4:30 மணிக்கும், பால் அன்பியம் 5:30 மணிக்கும், மரியகுரத்தி ஜான் பால் அல்போன்சா அன்பியம் 6:30 மணிக்கும் கூட்டம் நடைபெறும். மேலும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஜான் பாஸ்கோ அன்பியம் 4:30 மணிக்கும், ரஃபாயில் தேவசகாயம் பிரான்சிஸ் அன்பியம் 7 மணிக்கும் கூட்டங்கள் நடைபெறும். மேலும் நம்முடைய பங்கினுடைய சிறுமாணவர்கள் குழுவானது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க விரும்புகிறார்கள். அந்த மாணவர்கள் 80% மேல் 10வது 11வது படிக்கின்றவர்கள் 80% மேல் இருக்கின்றவர்கள் நீங்கள் பங்கு தளத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாலை 4:30 6 மணி வரையிலும், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான மாணவிகளை கண்டுகொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வருகின்ற 10ஆம் தேதி மே மாதம் 10ஆம் தேதி 9 காலை 9:12 மணி வரைக்கும் லிட்டில் சிஸ்டர் ஆஃப் த புவர் அவர்கள் அவருடைய ஆண்டு பொருட்களை விற்க இருக்கின்றார்கள். எனவே அதில் பங்கு கொண்டு அவர்கள் பலனளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் புதுநன்மை வாங்குகின்ற பிள்ளைகளுக்கு வருகின்ற 9ஆம் தேதி 7 மணியிலிருந்து 9 மணி வரை தியானம் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தியானத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் ப்ரீமியம் நேச்சுரோபதி மெடிக்கல் கேம்ப் இயேசுத்திரத்த சபை சார்ந்த அருட்தந்தை இயேசுராஜ் அவர்களுடைய குழுவினால் வருகின்ற 10ஆம் தேதி காலை 6:30 மணியிலிருந்து 1 மணி வரையும் இந்த மருத்துவ முகாம் நடைபெறும். எனவே அதில் பங்கு கொண்டு பயனளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பங்குக்கு நம்ம ஆர்ச் பிஷப் பீட்டர் மச்சாட் அவர்கள் நம்ம இந்த குருகளை ஃபாதர் சின்னப்பன் பன்னீர் செல்வம் CBPS இவர்கள் வந்து ப்ரெஷஸ் பிளட் காங்கிரிகேஷன் அந்த நம்மளுக்காக உதவி பங்கு தங்கையாக அப்பாயின்மெண்ட் செஞ்சுருக்கிறாங்க. அவர்கள் இப்போ நமக்காக மாஸ் வச்சு நம்மளுக்காக ப்ரேயர் செஞ்சுருக்கிறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நான் படிக்கிறேன். இப்போ having been presented by your moderator general Reverend Father Emmanuel Luby CBPS, by virtue of the power as the Archbishop of Bangalore, I hereby appoint you Reverend Father Chinnappan Paneer Selvam CBPS as assistant at Sacred Heart Church, Richmond Road, with effect from 1st May 2026. As counselor and confessor, you will exercise your ministry under the guidance of the parish priest and follow his directions. May Christ, the High Priest and Good Shepherd, give you impetus to give your whole self in your pastoral ministry. I have full confidence in your capabilities and pray that Mary, our Mother, support you and guide you in the responsibilities entrusted to you. May St. Francis Xavier, patron of our Archdiocese and the universal patron of missions, inspire you to dedicate yourself fully to the apostolic and missionary work. As counselor and confessor, you are expected to follow all the directives of the Archdiocese as given in the pastoral handbook. In testimony whereof I affix my signature and seal, given in Bangalore on 25th April 2026. CC,
auxiliary bishops. Second one, Reverend Father Emmanuel Lupi, CPPS Moderator General, Apostolic Commissary, Indian Vicariate. Third one, Reverend Father Lourdes Xavier Santosh, Paris Place, Sacred Heart Church, Richmond Road. இவர் வந்து நம்மளுக்காக உதவி பங்கு தந்தையாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. அவரை நம்ம வரவேற்கிறோம். அண்ட் ஏசிதாஸ் அவர்கள் அவரை பற்றி அவர் எங்கெங்கெல்லாம் சேவை செஞ்சுருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் படிக்கிறாங்க. அதை கேட்ட அப்புறமா ஒரு மாலை அப்புறமா ஒரு ஷால் போட்டவரை வெல்கம் செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். புதிதாக உதவி பங்கு தந்தையாக பணியேற்று இருப்பதை பற்றி பிஷப்பனுடைய செய்தி மடலை வாசிக்க கேட்டீர்கள். அதன் பிரகாரம் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சின்னப்பன் பன்னீர் செல்வம் அவர்கள் பணிவாழ்வு 20/4/2022 அவர் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்று முதல் இன்று வரை இந்த 24 வருட காலமாக அவர் ரெக்டர் அட் தி பிரீசியஸ் பிளட் காங்கிரிகேஷன் 8 வருஷம் பணியாற்றியுள்ளார். பங்கு தந்தையாக புனித காஸ்பர் சர்ச்சில் 2 வருடம் பங்கு தந்தையாக பணியாற்றியுள்ளார். பங்கு தந்தையாக சென்ட் மேரிஸ் சர்ச் கல்பாக்கம் அங்கு 6 வருட காலம் பணியாற்றியுள்ளார். பங்கு தந்தையாக அந்தோனி சர்ச் ஆயந்தூர் அங்கு 7 வருடம் பணியாற்றி ஒரு அருமையான அந்தோனியார் ஆலயத்தை கடவுளுக்காக கட்டியுள்ளார். பாரிஸ் பெரிஸ் அதாவது பங்கு தந்தையாக பிரீசியஸ் பிளட் காங்கிரிகேஷன் கெங்கேரியில் உள்ள இடத்தில் 2 வருடம் பணியாற்றியுள்ளார். தற்பொழுது நம்முடைய திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பிஷப்பின் பேரில் இங்கு வந்து பணியாற்ற வந்து நமது மத்தியில் அமர்ந்து நமக்கு திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் அனைவரும் சார்பாகவும் பங்கு தந்தையை சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் நன்முகத்தோடும் இன்முகத்தோடும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். தந்தை அவர்களே, இதோ எம்முடைய பங்கில் நீங்கள் நல்லுடன் உடல் நலத்தோடும் தூய ஆவியாரனுடைய அருளை பெற்று இதோ நீ எங்களுக்கு பணியாற்ற உங்களை இன்முகத்தோடு வருக வருகவென்று இந்த பொன்னாடையை பொத்தி இந்த பூமாலையை அணிவித்து மகிழ்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விலகமறை உங்களால் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வு புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிரியர் தலைவணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளால் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மனிதர்க்கு செய்ய அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலைவாழ்வு உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுறைக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு